வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 2ஆம் 3ஆம் நிலை அரசு வைத்தியசாலைகள் மற்றும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு அருகே அரசு மருந்தகங்களை அமைக்கும் திட்டம் எதிர்காலத்தில். ஐநா மனித உரிமை ஆணையாளர் புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்களை சந்தித்து பேசிக் கொண்டதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குற்றச்சாட்டு. செம்மணி புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் மேலும் 2 மனித சிதிலங்கள் மற்றும் சில சிறிய மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு. விசாரணைகள் உண்மையில் பக்கச்சார்பற்றவையாக நடைபெறுகின்றனவா என்று சந்தேகம் எழுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள 130 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை அரசு வைத்தியசாலைகள் மற்றும் முக்கிய தனியார் வைத்தியசாலைகள் அருகே அரசு மருந்தகங்களை அமைக்கும் திட்டம் எதிர்காலத்தில் அமலில் கொண்டுவரப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாராயண்பேட்டையில் நேற்று நடைபெற்றிருந்த நிகழ்வில் அரசு மருந்தாக கூட்டுத்தாமரத்தின் 65வது மருந்தகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர், மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் கூறினார். மருந்துகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். அரசு தர ஆய்வகத்தில் 7 தடவைகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் மட்டுமே சந்தைக்கு விடப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் இந்த மருந்துகளை பயன்படுத்த முடியும். 2024ஆம் ஆண்டு முழுவதும் 68 டெண்டர் அடிப்படையில் மருந்துகள் வாங்கப்பட்டுள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் 268 டெண்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் மருந்து கொள்முதல் செயல்முறை விரைவாக முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டில் அரசு வைத்தியசாலைகளுக்கு தரமான மருந்துகளை முறையாக வழங்க முடியும். மேலும் அரசாங்கங்களுக்கு இடையிலான மருந்து கொள்முதல் தொடர்பான விசேட திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் நியதிக்குழுக்களை நியமிக்கும் உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கருத்து புறனால் சபையின் விசேட அமர்வின் போது பெரும் குழப்ப நிலைமை ஏற்பட்டது. சபையின் முதலாவது அமர்வு கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்றதை தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக விசேட அமர்வு இன்று முதல்வர் மதிவதனி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமர்வு ஆரம்பத்திலேயே கடந்த வாரம் குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவிற்கான உறுப்பினர்கள் இன்று தெரிவு செய்யப்பட்டனர். அதன் பின்னர் மேலும் சில நியதி குழுக்களுக்கான உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். இதனையடுத்து அனைத்து குழுக்களுக்கான உறுப்பினர் தெரிவும் நிறைவடைந்ததை தொடர்ந்து அமர்வை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்துக் கொண்டு சபையில் இருந்து வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் சபை உறுப்பினர் தர்சானந்த் கடந்த 23ஆம் தேதி சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்களை நியமிக்கும் போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது என்பதை நினைவு கூறினார். ஆனால் அதே நியமனங்கள் இன்று எந்தவித மாற்றமும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டமை தவறான நடைமுறையாகும் என்றும் இது நியாயத்திற்கு முரணாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தமது கருத்துக்களை வெளியிட அனுமதி வழங்கப்படாமல் கூட்டம் நிறைவு செய்யப்பட்டது குறித்து எதிர்ப்பு தெரிவித்த அவர் கூட்டத்தை கைவிடுவதை தடுக்க முனைந்த போது சபையில் குழப்பம் உருவானது. முதல்வர் விவாதத்தை கேட்காமல் சபையை விட்டு வெளியேறியதனால் தமக்கு எதிர்ப்பை பதிவு செய்ய வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்று தர்சானந்த் கூறினார். இதேபோல சபையில் நடவடிக்கைகளில் வெளிநபர்கள் தாக்கம் செலுத்துவதாகவும் இது சபையின் சுதந்திரத்திற்கு நன்மைக்கும் எதிரானதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்களோடு சந்தித்து பேசியுள்ளார் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து அவர் கூறியதாவது, ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கியதும் அதற்கான தருணத்தை ஏற்படுத்தியதும் இந்நாள் அரசாங்கமே. அவரை போன்ற உயர்மட்ட அதிகாரிகள் இவ்வாறு வருவது இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை உறுதிப்படுத்தும் நோக்கத்திலேயே நடைபெறுகின்றது. இவ்வாறான நடவடிக்கைகள் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டும். தெற்கு பகுதியில் எந்தவித அரசியல் கருத்தும் தெரிவிக்காத ஐநா ஆணையாளர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கு உயிரிழந்தவர்களுக்கு மலர் சமர்ப்பித்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்றும் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். ஷிலாந்தி ராஜபக்சவின் சகோதரரும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த விக்ரமசிங்கே ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக நிஷாந்த் விக்ரமசிங்கே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் விமான கொள்முதல் தொடர்பான லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். அதே நேரம் இலங்கை மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகேவும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டம் அதிபர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கூறி இந்திய நிறுவனம் கிரீஷிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறி நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கு அழைக்கப்பட்ட போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஊழல் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை சந்தேக நபராக குறிப்பிட்டு அவரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த குற்றச்சாட்டின் கீழ் கடல் தொழில் துறைமுக சட்டப்பூர்வ கூட்ட தாமரத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனிகே நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் ராஜித சேனாரத்னவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளனர். நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட உபாலி லியனிகே பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மைத்துனர் விஷாந்த விக்ரமசிங்கவையும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று காலை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை 2வது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அகழ்வுகளில் 2 மனித சிதிலங்கள் மற்றும் சில சிறிய மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று நடந்த அகழ்வின் போது ஒரு குழந்தையின் மண்டிகூட்டம் உட்பட 3 மனித சிதிலங்கள் மீட்கப்பட்டிருந்தன. இந்த அகழ்வு பணிகள் சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் பிப்ரவரி மாதம் கண்டறியப்பட்ட நிலையில் மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதுவரை 3 குழந்தையின் சிதிலங்கள் உட்பட மொத்தமாக 24 மனித சிதிலங்கள் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் குறித்த இடத்தை அதிகாரப்பூர்வமான மனித புதைகுழியாக அறிவித்ததோடு 2ஆம் கட்ட அகழ்வுகளை 45 நாட்களுக்கு மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கியுள்ளது. 2ஆம் கட்ட அகழ்வுகளுக்கான செலவினங்கள் மற்றும் பாதிட்ட திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து தேவையான நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த பணிகள் வியாழக்கிழமை தொடங்கப்பட்டது. முழு 45 நாட்களுக்கான கால எல்லை உள்ள போதிலும் முதல் 15 நாட்களுக்கு இடைவெளிகளுடன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடைகளில் இருந்தவர்கள் இன்று போலீஸ் பிரிவுகளில் முக்கிய பதவிகளை வகித்து வருவதனால் விசாரணைகள் உண்மையில் பக்கச்சார்பற்றவையாக நடைபெறுகின்றனவா என்ற சந்தேகம் எழுகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணைகளுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். அரசாங்க ஊழலை ஒழிப்பதாக கூறியதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை நாம் கவனிக்க முடிகின்றது. நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு அலுவலகத்தின் மூலமாக அரசியல்வாதிகளுக்கு எதிரான பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் நல்லாட்சி காலத்தில் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருந்தவர் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சராக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த பதவியில் இருக்கும் போது சம்பளம் பெறவில்லை என்று கூறியவர் இப்போது கொடுப்பனவுகள் மட்டுமே பெறுவதாக கூறுகின்றார் என்றும் அவர் விமர்சித்திருந்தார். அதே சமயம் தற்போது போலீஸ் உயர் அதிகாரியாக உள்ள சிலர் கடந்த தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார மேடைகளில் இருந்தவர்களாக இருந்ததை நினைவூட்டிய நாமல் ராஜபக்ச எந்த நிலையில் விசாரணைகள் பக்க சார்பின்றி நடைபெறுகின்றனவா என்பது குறித்து நம்பிக்கை இல்லாத நிலைமை உருவாகியுள்ளது. இருப்பினும் நீதிமன்ற அமைப்பின் மீது நமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். அதோடு தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் பல முறைகேடுகள் இடம்பெற்று வருகின்றன. அவை குறித்த நடவடிக்கை எடுக்கப் போவதா என்பதையும் நாங்கள் கவனித்து வருகிறோம் என்றும் கூறினார்.